இந்த 5 நிமிஷம் காத்துக்கே எவ்வளோ சத்திங்க வந்து போய் கிடக்குமா. மரத்தில் இருக்க மொத்த இலையும் வந்துச்சு போல கீழே. பங்குனியில் மழை பெஞ்சா 10க்கும் பாழுன்னு சொல்லுவாங்க. சித்திரையில் மழை பெஞ்சா செல்வ மழைன்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல, சித்திரை மாதம் தான் பெஞ்சிருக்கு, செல்வ மழை தான் போல இருந்தது. ஒரு 15 நிமிஷம் பெஞ்சிருக்குமா, நல்லா தான் பெஞ்சிருக்கு. சுத்தமாக பெருக்கியாச்சு. ஏன்னா இருண்ணே, நாளைக்கு கிளம்புங்க. ஒரு காத்து மழையா இருக்குது. வாழை மரம் தெரியல, போய் பாக்காத. அண்ணி பசங்க சாயங்காலமா வருவாங்க. காத்துக்கு வாழை மரம் எதனா சேதாரம் இருக்குமா என்ன? அதை போய் பார்த்தா தெரியும். நான் கரெக்டா அந்த குளத்தண்ண மரத்துக்குலாம் கொம்பு கட்டி முட்டு கொடுத்துட்டு வந்தேன். என்னாச்சு ஏதாச்சும் தெரியல, போய் பாக்குறேன். சரிண்ணே போய் பாருண்ணே, பார்த்துட்டு ஃபோன் பண்ணுண்ணே. பண்றேம்மா. சாப்பிட்டியாண்ணே? கொஞ்சம் சாப்பிட்டு போன பிரியாணியே. கோயில சாப்பிட்டதே டிம்முன்னு இருக்குமா. பசங்க கிட்ட கூட்டு அனுப்பி சாயங்காலமா நம்ம வீட்டு சாப்பிடுறேன். சரிண்ணே, பார்த்து போனேன். அந்த எங்க தெரு போற வரைக்கும் ஒரே சேரும் சகதியமா தான் இருக்கும். இப்போ பெஞ்ச மழைக்கே தண்ணி நிற்கிது பாரு, பார்த்து போ, வழுக்க போகுது. சரிம்மா இங்கே கொஞ்சம் ரோடு போட சொல்லக்கூடாது. எங்க நான் சொல்லினே தான் இருக்கிறேன், போடுறேன்னு சொல்றாங்க, போட மாட்டேங்கிறாங்க. இந்த தெருவில் வேற எங்க 2 வீடு மட்டும் தான் இருக்குதுல லாஸ்ட்ல, அதனால போட மாட்டாங்களான்னு தெரியல. ஒரு 4-5 வீடு இருந்தால் போட்டுருப்பாங்க. இந்த மழை பெஞ்சாதானே கஷ்டமா இருக்குது, மற்றபடி கஷ்டமாலாம் இல்லை. மழை பெஞ்சாதான் இந்த சேர சகதியமா இருக்குது. அந்த பசங்க போகும்போது கடை கிடைக்க அமைச்சு வச்சுக்கேன், பயப்படுத்துங்க, வழி கிழக்கு வந்து போகிற சொல்லிட்டு. மற்றபடி வெயில் காத்துல நல்லா தான் இருக்குது. சரிம்மா, பார்த்துங்க, நான் போயிட்டு வரேன். என்னம்மா வாழை மரம் என்னாச்சுன்னு பார்த்துங்க. நைட்டுக்கு வந்து வீட்டுக்கு பசங்களுக்குலாம் ஸ்கூல்ல லீவ் தானே, காலேஜ்ல லீவ் தானே, ஒரு 4 நாள் இருந்துட்டு போட்டோம், சாயங்காலம் அனுப்ப முடியாது. புரியுதா? இருந்து அந்த பிரியாணி என்ன சாப்பிட்டு அந்த பழம் எல்லாம் காலி பண்ணிட்டு தான் போறீங்க. 4 நாளைக்கு அப்படிமா இருக்க முடியும். வயலுக்கு தண்ணிலாம் ஒன்றும் அந்த கத்திக்கச்சல போய் பார்க்கணும், நிறைய வேலை இருக்குமா. நான் இங்கே உட்காந்துட்டு எல்லா வேலையும் கெட்டு போயிடுமா. நீ வேணா போய் பார்த்துன்னு வா. இல்லை பசங்க அண்ணி அம்மாலாம் இருக்கட்டும், இங்கே அவங்க லீவ் தானே, பசங்க லீவ் விட்டாங்க, பரிச்சு முடிஞ்சு போச்சு, இருந்துட்டு போட்டோம் 4 நாளைக்கு. சரிம்மா, உங்ககிட்ட கேளுமா, அவங்க இருக்கிற சொன்னாங்க இருக்கட்டும். சரி, நீ வாழத்தோட என்னாச்சுன்னு பார்த்து டக்குனு வந்து சரி. சரிம்மா கோமதி என்ன எப்படி சொல்ற? சரி, பசங்க லீவ் விட்டாங்களே, அது உங்க வீட்டுல இருந்து போர் அடிக்கும். சரி, இங்க ஒரு 4 நாள் இருந்துட்டு போலாமே. வீட்டுல இருந்து என்ன பழக்கம் பசங்க? சரி, அண்ணன் இப்பதான் கிளம்பி நம்ம பேருக்கு தொடர்த்து வச்சு அப்படியே தொடப்போமே திறந்துருக்கலாம். அண்ணன் கிளம்பிச்சா? அண்ணே, பஸ் வர டைம் தான், பஸ் வரும் பாரு, பஸ் ஏறி போயிடு, நடந்து போவதே. சரிம்மா ஏமா வாடி போய் எவ்வளோ நாண்டி ஆகுது? பக்கத்துக்கு போயிட்டு வரதுக்கு அவருக்கு இவ்வளோ நேரம்? என்னடா ஒரு பொண்ணு அனுப்பிச்சு விட்டோமே பிரியாணி கொடுத்துட்டு வர சொல்லி, இவ்வளோ நேரம் ஆகுது, என்ன ஏதுன்னு வந்து பார்க்க மாட்டேங்க. இந்த பரிமளக்கா வீட்டில் பிரியாணி கொடுத்துட்டு வர சொல்லி அனுப்பிச்சேன். இப்போ அங்கே உட்காந்து ஃப்ரெண்டு கிட்ட கதை பேசிட்டு வரியா? அம்மா நீங்கள் பார்த்தீங்க என்ன கதை பேசிட்டு வரேன்னு? இவ்வளோ நேரம் ஒரு நாய் கிட்ட மாட்டின்னு வரமா நானே. அது நாயா? யார் வீட்டு நாய் இது? யார் வீட்டு நாய்? என்ன நாயின்னு தெரியல. ரோடு இடையில இருந்துச்சு, டிஃபன் பாக்ஸில் எடுத்து பிரியாணி, அதுக்கு பிரியாணி வேணுமா? எனக்கு வழியே உள்ள தெரியுமா? ஐயோ, அது கொஞ்சம் போட்டுட்டு போகிறது ரெடி கட்டி வச்சிருக்க போதே. நீ பரிமளத்தை விட்டு தானே கொடுக்க சொல்ல, அப்புறம் நாய்க்கு நான் கொடுக்க முடியல. நாய்க்கு கொடுக்கவே இல்லை, அப்படியே தூக்கின்னு ஓடியே போயிட்டு அது என் பின்னாடியே துரத்தின்னு வந்ததுமா. கொஞ்சோண்டு அதுக்கு பிரியாணி போட்டு போக வேண்டியது, ஏன் அப்படியே தூக்கின்னு போனேன், அதான் துரத்தின்னு வந்துருக்குது. நீ சரியான ஆளுமா வந்து நிற்கிது பாரு நம்ம தெரு மலையில தான், அப்போ அது போய் கொடுப்போய். ஏடி நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்துட்டியாதா? நான் எங்கே கூட்டு வந்தேன், அதுதான் துரத்தின்னு வந்தது பின்னாடியே. ஆமா, நீங்க ஹைஸ்ன்னு சொன்னோடனே அது போயிடும், அது போவே போவாது. பாருங்க, இங்கே தான் நின்று இருக்கும் பாருங்க. ஏண்டி இந்த நாய் ஒருபடி சதீஷ் எடுத்துன்னு வந்தாண்டி, குட்டி நாயா பெரிய நாயா வந்துட்டுடி. ஆமா, சதீஷ் எடுத்துன நாய் தான் எடுத்து வந்து கொஞ்சம் கடிக்க போது உங்களை பிடிச்சி பாரு. ஏண்டியா அது கடிக்காதடி, குட்டி நாய் தாண்டி, கொஞ்சம் பேச வந்துட்டு அவ்வளோதான். இன்னும் ஞாபகம் இல்லை, நம்ம வீட்டில் ஒரு பப்பிமா ஒரு நாய் இருந்தது, அந்த நாய் குட்டி பிடிச்சடி, ஒரு 6 குட்டியே, அதோட குட்டி தாண்டி இது. இது பப்பிமாவோட குட்டியா? ஆமா, இப்போ கூட அது கோயிலில் இருக்குது பப்பிமா, அதோட குட்டி தான் இது. இது நான் போய் தூக்கின்னு வராத. அம்மா அதை கடிக்க முடியாத, போவாதீங்கம்மா. கடிக்குமா? என்ன சொல்ற? கடிக்குதா? கடிக்கிற மாதிரி குலைக்குதுமா, பயமா இருக்குமா, அதுக்கிட்ட போவாதீங்கம்மா. பரவாயில்ல, எனக்கு தான் பயப்பட மாட்டீங்க, இந்த நாய்க்கு வந்து பயப்படுறீங்களா, ரொம்ப சந்தோஷம். நாயா அது பேய் மாதிரி கத்துக்கிறியம்மா. ஏன்டா இருடி, இன்னும் மீனாக்கும் மஞ்சுக்கும் வந்து பிரியாணி கொடுத்துட்டு வந்துரு. இங்கப்பா என்னால எங்கேயும் போக முடியாது, அந்த நாய் வேற அந்த வாசல்லே உட்காந்து இருக்குது. நான்லாம் போக மாட்டேப்பா, யாருக்கு பிரியாணி கொடுக்குறதா நீங்களே போய் எத்தனை கொடுங்க, என்னெல்லாம் கொண்டாதீங்க. அந்த நாய்க்கு ஏன் கடி வாங்குறது? ஏண்டியா எதுவும் பண்ணாதீங்க, நாயை சும்மா தான் குலைக்கும். நீ பார்க்கறதுக்கு பேண்ட் சட்டை கண்ணாடிலாம் போட்டு ஒரு வித்தியாசமா இருக்குல்ல, அதனால தான் உன்னை பார்த்து குலைக்குது. போம்மா, இது மீனாக்கும் மஞ்சுக்கும் மட்டும் கொடுத்துட்டு வந்துரு. ஏம்மா என்னாலாம் முடியாதுமா. ஆனியா இதே பாரு, நல்லா நாய்கிட்ட போய் கடி வாங்கணும். நான் ஏம்மா தலை தெறிக்க ஓடி வந்து காலெல்லாம் வலிக்குதே. ஒரு வேலை வச்சு அழுதுன்னே செய்வாம்மா. இப்போ இந்த நாய் சாக்கு கடிச்சிச்சு. பெரியவளை எங்கே இந்த அனுப்புறது வீடு வீடா? சதீஷ் பையனை போக சொன்னா போக மாட்டேங்கிறான். மொட்டை அடிச்சுட்டு காது குத்தி அசிங்க மாதிரி நான் போக மாட்டேன்னு வீட்டுக்குள்ளே போகணுது. தாதியாக்கு முது வலிக்குது, கால் வலிக்குதுன்ற. நம்ம தான் எத்தனை கொடுத்துட்டு வரணுமா? சரி போயிட்டு வரோம். நம்ம போனால் ஒருத்தர் வீட்லேயே 6 மணி நேரம் பேசுவோம், டக்குன்னு வர மாட்டோம், வேற எல்லாம் கெட்டு போயிடுமே. அதுக்கு பயந்துனே தான் இவ்வளோ எத்தனை கொடுக்க சொன்னா இவ்வளோ இல்லாத ஆடனா ஆடினதா நாய் வந்து கட்சி தான் இவ்வளோ. ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் கதை பேசிட்டு போகும்போது நாய் கடிக்காது, நம்ம எதனா ஒரு வேலை வச்சாதான் நாய் கட்சியில் வந்து இவ்வளோ நல்லா ஆளை கட்ட ஏமாத்துதுங்க. அருண் கிட்ட கொடுத்து அனுப்பலாம் பார்த்தா அவனுக்கு வீடும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. சரி அண்ணில கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும், நம்ம போய் கொடுத்துட்டு வந்து நல்லா இருக்கட்டும். கொஞ்சம் பால் மண்ணன்னு வச்சுக்கேன், பிரியாணிலாம் வேஸ்ட் ஆகிடும். இப்போ கொடுத்தாலும் எல்லாம் சாப்பிடுவாங்க. ராதிகா, ராதிகா எங்கன்னா நடக்குது, தான் விழுந்து கிடக்குது வைக்கல. 10-12 கோழி இருந்தது, இப்போ 2 கோழி தான் இருக்குது. அவங்க கேட்டாங்க இவங்க கேட்டாங்கன்னு ஒரு கோழியாக வித்து போட்டா. வீட்டில் இருக்க மகராசி ஒரு சேவல் ஒன்று வேணாம் சொல்லணும், 2 பொட்டை கோழியாக இருக்குது. மழை பெஞ்சதுனால பூமி கொஞ்சம் நல்லா குளிர்ச்சியாக இருக்குது, இல்லைன்னா அண்ணன் கத்தப்படியே வீசுமே. பாட்டி அம்மா உங்களை உள்ள வர சொன்னாங்க. இங்கே கோழி 2 இருக்கலாமா, காக்கா தூக்கி போட போதா? பாட்டி பார்த்துருங்க என்னன்னு கேளு.
பாட்டி கோயில்ல பார்த்துருக்காங்களா, வரமாட்டாங்களா? ஏன் அத்தை, மழை பெஞ்சு இப்பதான் பூமியெல்லாம் ஜில்லுன்னு இருக்குது, எதுக்கு உக்காந்துக்கீங்க அதுல ஜுரம் வரதுக்கா? ஏன்னா இவ்வளவு நாள் ஒரே அனலும் வெயிலுமா இருந்தது, இன்னைக்கு தான் கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்குது. கொஞ்ச நேரம் உட்காந்து வரேன். அப்படியே கோழிங்களா பாரு, அந்த பூச்சிலாம் மேஞ்சில் இருக்குதுங்க, மேஞ்சில் கிடக்கட்டும். காக்கா எதாவது தூக்கி போயிடும், அதான் உட்காந்து பார்த்துருக்கேன். உங்களுக்கு எதுனா வந்துச்சுன்னா அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போனோம், அப்புறம் மாத்திரை மருந்து அது இதுன்னு எவ்வளோ செலவாகும். ஏந்து உள்ள வாங்க, கோழி அது பாட்டு மேய்ஞ்சு நிற்கும், காக்கெல்லாம் எதுவும் வராது. என்ன அந்த மாதிரி சொல்லி தான் 12 கோழி இருந்தது, இப்போ 2 கோழிக்கு வந்துருக்குது. இந்த 2 கோழியா அந்த காப்பாற்ற தவளையா? ஆமாம், இங்கே இருக்கிற வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லையா? இல்லை கோழி மேய்க்கிறதுக்கு வேறு தனியாக ஒரு ஆள் போட்டு உட்காந்து இருங்க. கோழி முட்டை ஐட்டம் மட்டும் தேவை, நான் கோழியை பார்த்துக்க மாட்டேன். உள்ளே வந்து அதை நான் சாம்பார் இருக்கு பாருங்க, தொலைக்கிடுங்க, கொஞ்சம் காய்கறி எடுத்து கொடுங்க குழம்பு வைக்கிறதுக்கு. ஏமா பாட்டி வேலை செய்யறதுக்கு தான் கூப்பிட்டீங்களா? அவங்க ஜில்லுன்னு தரையில் உட்கார கண்டாங்க, கூப்பிடலையா? உன்னை புக் எடுத்து தானே படிக்க சொன்னேன், உள்ளே போ. எங்களுக்கு எக்ஸாமே முடிஞ்சிச்சு, ஸ்கூல்ல லீவ் விட்டாங்க, இப்போ போய் படிக்க சொல்றீங்க? போ வாய்ப்பாடில் போய் படிப்போ. கூட 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 எதிர்த்து எதிர்த்து பேசிட்டு இருப்போம், உள்ளே போ. பாட்டி நான் உள்ள போய் படிக்க போறேன், வாங்க. போமா, வரேன். எல்லா வேலையும் பாட்டியே செய்ய சொல்லுங்க, நீங்க என்னதான் வேலை செய்வீங்க? இப்போ நாட்டமே வாய்ப்பாரு இதுக்கு. போ உள்ளே போ, புக் எடுத்து படி. அப்பா வரட்டும் உங்களை சொல்றேன் அப்படியே. ராதிகா வர பிரியாணி கொடுத்து அனுப்புறேன் சொல்லிட்டு போனேன். மணி நான் எப்போதான் எடுத்து கொடுப்பா, பசியாக எடுக்குது, நம்மளே சமைச்சு சாப்பிட்டுலாமா? என்னுடைய காது குத்து ஃபங்க்ஷன் வச்சாங்க, பலகாரங்க என்ன எடுத்து கொடுத்தாங்களா இல்லையா? 2 கொடுத்துட்டு போனாங்க அத்தை. 2 கொடுத்தானுங்க. ஏதோ 25 தட்டு 30 தட்டு வச்சாங்க பேசியிருந்தாங்க. 25 தட்டு 30 தட்டு வச்சு நம்ம தட்டு நம்மளுக்கே கொடுத்துருவாங்களா? எல்லாத்தையும் 2 பொருள் கொடுத்துருக்காங்க. ஏண்டியா என் பேத்திக்கு எப்படி மொட்டை வச்சு காது குத்துறது? காது குத்தலாம். எங்கள் அண்ணங்கிட்ட நானும் சொல்லின்னு இருக்கிறேன், அவங்களும் பார்க்கலாம் சொல்லின்னு இருக்காங்க. ஏண்டியா தள்ளினே போவாதிரியே, பொம்பளை பசங்க மடமடன்னு வளர்ந்துரும், டக்குன்னு ஆகட்டும் வேலை. இந்த லீவில் தான் நான் அடிச்சு முடிச்சிடலான்னு பார்க்குறேன். உங்கள் அண்ணன் கிட்ட போய் சொல்ல கூட குறைய ஆனாலும் நம்ம போட்டு செஞ்சிடலாம் ஃபங்க்ஷனை. வேறு ஊரில் எல்லாருமே அவங்க வேலையை அந்த வேலை நேரத்தில் முடிக்காங்க, நம்ம தான் இழுத்துன்னு போயின்னு இருக்கோம். அவங்களுக்கு தான் பணம் பலம் இருக்குது, ஆள் பலம் இருக்குது, எனக்கு என்ன இருக்குது சொல்லு? என் அண்ணங்காரன் எனக்கு எதுனா செய்யணும் அப்படியே முக்கால் ஆடுவேன். ராதிகா அண்ணங்காரனை எல்லாத்தையும் அப்படியே வேண்டி செஞ்சுருக்கான். அப்படி இருக்கும்போதே ராதிகா குறை சொல்லின்னு வரேன். இன்னும் என் அண்ணன் மாதிரிலாம் அவளுக்கு இருந்துட்டான்னு வச்சுக்கேன், அவ்வளோதான். குழம்பு ஆரம்பிச்சிட்டாலே எல்லாம் நான் வந்தால் வரோம். ஒன்றும் கொண்டவன் சரியாக இருக்கணும், இல்லை அம்மா வீட்டில் சரியாக இருக்கணும், எதுவுமே எனக்கு சரி கிடையாது. ஊர் உலகத்தில் எல்லா அண்ணன் தம்பிலாம் எப்படி இருக்கிறானுங்க, அம்மா அப்பாலாம் எப்படி இருக்காங்க, எனக்குன்னு இருக்கிறானுங்க பாரு. ஒரு பொங்கல் ஆனாலும் சரி, ஒரு தீபாவளி ஆனாலும் ஒரு சீரை தந்து கொடுக்க மாட்டானுங்க. இந்த பசங்க லீவ் விட்டாங்க, வாங்க வீட்டுக்கு வாங்க, குழந்தைகிட்டுன்னு வா, ஒரு 4 நாள் தங்கிட்டு போ, 5 நாள் தங்கிட்டு போ, எதுவும் சொல்ல மாட்டானுங்க. திருடனுங்க மாதிரி இருப்பானுங்க அப்படியே. அங்கே போனால் வாங்க கை வச்சு சும்மா இருந்ததுன்னு அன்னைக்கு ஆச்சு வீட்டில் சொல்லி சண்டை போட்டுருந்தா எப்படி கூப்பிடுவானுங்க? காலடி எடுத்து வச்சுட்டு அங்கே சண்டையை போட்டு தான் வருவேன். இவன் அனுசரணையா அன்பா நடந்தாங்கன்னா அவங்க இருந்துப்பாங்க. இவங்க அன்பு என்னன்னு தெரியாத. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒழுங்காக தான் இருந்தாங்க. இந்த அன்னைக்கு ஆச்சு எப்போ வந்தாலும் அன்னையிலேருந்து தான் சுத்தமாக நம்மளை மறந்துட்டானுங்க. நம்மளால அரிசி கழுவி போடுவோம், இவங்க பிரியாணி தந்து கொடுப்பாங்க, நான் இருந்தாச்சு பட்டி தான் கிடக்கும் நம்மளுக்கு. ஏன்டி பட்ட ஒரு ஃபங்க்ஷன் சொன்னால் வர மாட்டேன் நீ? இங்கே வண்டி வச்சு தானே கூட்டின்னு போகிறோம். வாடி ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சுதா? ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது. எவ்வளோ பிரியாணி எவ்வளோ வருஷம் அங்கே, எல்லாரும் வருவீங்க போவீங்க சொல்லுதுன்னு என் மருமக ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தா. அதையே கூப்பிட்டா வர மாட்டேங்கிறீங்க யாரும்? இல்லையா எனக்கே வயசாகி போச்சு, நான் எங்கே அவ்வளோ தூரம்லாம் வரது? வந்தேன்னா எனக்கு முது வலிக்கும் கால் வலிக்கும், என்ன ரொம்ப நேரம் வண்டியில் உட்காந்து வர முடியாதுன்னு சொல்லிட்டு என் மருமகளை போக சொன்னேன். என் மருமக வந்து குழந்தைக்கு எக்ஸாம் லாஸ்ட் எக்ஸாமு போக முடியாது, எக்ஸாம் முடிஞ்ச பிறகு வச்சிருந்தா கூட பரவாயில்ல சொல்லிட்டு அவள் நீங்கள் ஒரு வாரம் தள்ளி வச்சுருந்தீங்க வச்சுக்கேன், என் மருமக குடும்பத்தோடு வந்திருப்பா. நீங்கள் அவசரமாக வச்சுட்டீங்க. நிறைய பண்ணுறது என் மருமக 2 நாளில் முடிவு பண்ணி காது குத்து வச்சு அவனை சொல்லிட்டு வச்சுட்டு அவசரப்பட்டு எல்லாரும் வருவீங்க சொல்லிட்டு வேன் ஏற்பாடு பண்ணேன். வேனில் பாதி ஜனம் தான் போனோம், மீதி பாதி காலியாக தான் எல்லாரும் ஒன்று ஒன்று ஒரு சீட்டில் படுத்துங்க தூங்கினே தான் வந்ததுங்க. எவ்வளோக்குள்ள பிரியாணி தெரியுமா? எத்தனை வந்துருக்கோம் மீதி வேறு. நிறைய செஞ்சுட்டீங்க, ஆளுங்க எவ்வளோ வந்துருக்காங்க, எவ்வளோ தேவைப்படும் பார்த்து செய்ய வேண்டியது. ஏன்டி காசுலாம் வேஸ்ட் பண்ணுறீங்க? சரி எங்கள் ஊருக்காரங்களாம் வேறு வந்தாங்க, அவங்களுக்குலாம் வேறு சாப்பாடுலாம் போட்டான், மிச்சம் அப்படியே மீந்து போச்சு. எத்தனை வந்திருக்கோம் நம்ம ஊருக்காரங்க அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் மருமகளோட அக்கா எடுத்துன்னு வரேன். அப்படியே நிறைய மீந்து போச்சா? ஆமாண்டி, ஒரு 1/2 ட்ரம்மு கிட்டே மீந்து போச்சு. அந்த அக்கா மக்கள்லாம் கொடுத்தலாம் சாப்பிடுவாங்க சொல்லிட்டு எடுத்துன்னு வந்துருக்கா. நான் எத்தனை பிறந்தா சொன்னேன், நீங்கள் போங்க நான் பின்னாடி எடுத்துன்னு வரேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டா. சரி உட்காரு கொஞ்ச நேரம். ஏமா ஒரே இடுப்பு வலிடி. சமையல் செய்யறதுக்கு ஆள் வைக்கல, நீ செஞ்சாலுமே இவன் சமையல் செய்யறதுக்குலாம் ஆள் வச்சாங்க, நான் எந்த வேலையும் செய்யலை. இந்த வேனில் உட்காந்து போட பத்தியா, இந்த குலுங்கி போச்சா, அதை இடுப்பு சுருக்கு பிடிச்சிச்சு. காரம் சைடி சரியா போயிடா. நைட்டு படுக்கும் போது தான் தேய்க்கணும். மருமகளுக்கு அண்ணன் கரண்டாடி செஞ்சா, அதோடைய பசங்க 2 பேருக்கும் கம்மல் வாங்கி போட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு சவத்தில் செயின் 2 பேருக்கும் போட்டாங்க. அப்புறம் ஒரு 31 தட்டு வரிசை பலகாரம் பழம் எல்லாம் சேர்த்து வச்சாங்க. அப்புறம் புது ட்ரெஸ் பட்டு பாவாடை சட்டை, அந்த பையனுக்கு கோட்டு ஷர்ட் மாதிரி வாங்கி கொடுத்தாங்க. நல்லா சிறப்பாக தானே செஞ்சாங்க. நீங்கள் தான் யாரும் வரல. சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணியா? எல்லாம் மட்டன் பிரியாணி தான். பரவாயில்லையா? உன் மருமக மனசு வந்து இவ்வளோ செஞ்சிருக்கால. அவள் எங்கே செஞ்சா? அவள் மனசு வந்து நான் செய்ய மாட்டேன், எல்லாம் செலவும் அவங்க அண்ணன் தான். அண்ணன் ஏற்றுக்கலாம் மொத்தத்தையும். அப்படின்னு துட்டு செலவாகி போச்சு, புலம்பின்னு உட்காந்துக்கிறேன். என்ன துட்டு செலவு பண்ணு எனக்கு தெரியல. பரவாயில்ல, நல்ல அண்ணன் தான். அவளோட அண்ணன்லாம் எதுவும் குறை சொல்ல முடியாது. தங்கம்னா தங்கம், அப்படியே தங்கம். எங்கள் வீட்டில் இருக்கிறவதா செய்கிறவனே குறை சொல்லிட்டு இருப்பா. என்ன பண்ணுறது? செய்கிறவங்க குறை சொல்ல முடியும், செய்யாதவங்க போய் குறை சொல்ல முடியுமா என்ன? கரெக்டாக சொன்னேன். நல்ல மழையாடி நைட்டுங்க. ஐயோ நைட்டில் மழை பெய்யல, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னே பெஞ்சது பார்த்தியா, 10 நிமிஷம் மழை. அதுதான் நைட்டில் மழை பெய்யல, அது நல்லா தான் பெஞ்சுது. நல்லா பெரிய பெரிய முத்து முத்தா தூரல் பார்த்தியா, ஐஸ் கட்டி மழை மாதிரி பெஞ்சுது.
ஆமாண்டி வாசல்லாம் அந்த காத்தடிச்சு குப்பி ஆகிட்டு போயிடுச்சு. மருமோட அக்கா தான் பெருக்கினதுலாம் இப்போ தான் பெருக்கிட்டு தான் உட்காந்துக்க. நல்லா ஜில்லுன்னு காற்று வந்து அதனால உட்காந்துக்க. ஆனால் அங்கெல்லாம் சரியான அனல், நைட்டெல்லாம் ஒரே வேக்காடு, தூக்கமே வரல. அந்த புழுங்குச்சு நல்ல மழை பெய்யும்னு பார்த்தா கடைசியில் பார்த்தா ஒரு 10 நிமிஷம் மழை பெஞ்சிட்டு போயிருது. வானம் நல்லா இருட்டின்னு தான் வந்தது. செம்ம மழை இருக்கு, 1 மணி நேரத்துக்கு விடாமல் பெய்யும்னு தான் பார்த்தா 10 நிமிஷத்துல நின்று போச்சு. ஏன் ராதியோட மாமியார் இங்கே தான் இருக்காங்க, இங்கே கேட்டுன்னு போகலாம். கேளு பாட்டியா யாரை கூப்பிட்றாங்க பாரு. பாட்டியா உங்களதான்? என்னையா? ஆமாண்டி உங்களை தாண்டி கூப்பிட்றாங்க. யார் அது? நீங்களா? என்னம்மா? பாட்டி மிச்சம் மீதி பிரியாணி இந்த பணக்காரனா இருக்குதா இல்லையா கேட்டுன்னு போகலான்னு வந்தோம். இப்போ போகிற வழியில் நீங்கள் உட்காந்தீங்க, சரி கேட்டுன்னு போகலாம், நம்ம இதுக்கு தந்தத்துக்கு அவ்வளோத்துக்கு போனோம் அப்படி சொல்லிட்டு கேட்கலான்னு வந்தோம். ஏன்னா ஊரில் இருக்கிறவங்களுக்குலாம் வேற கொடுக்கணும்னு வேற ராதிகா சொல்லி இருந்தது. எனக்கு கொடுத்துச்சா மிச்சம் மீதி வச்சிருக்கா? நான் எதுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி யானை எடுத்துன்னு போவோம். ஐயோ ராதிகா நீங்கள் வருவீங்கன்னா எதிர்பார்த்துனுக்குறா. இன்னும் அதிசயம் நம்ம ஊரும் எதிர்பார்த்துனுங்களா? சாமானியமாக என்ன தொலைக்கி தரணுமாண்ணா? அதுக்கு தான் எதிர்பார்த்துனுக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு இல்லைம்மா, நிறைய பிரியாணி இருந்துச்சு வீட்டில் இருந்து, பெரிய பெரிய ஏனமா எடுத்துன்னு போங்க. அவள் எல்லாருக்கும் எடுத்துன்னு போய் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கா. உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ தேவையோ போய் எடுத்துன்னு வந்துருவா. நான் போய் சொல்லலை, நம்மளுக்காக தான் அங்கே வெயிட்டிங் இருக்குதான். பாட்டி கூட கரெக்டாக சொல்கிறாங்க பாரு, பெரிய இடமா எடுத்துக்கோ, 2 நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு சுட வச்சு சாப்பிடலாம். பரவாயில்ல, இந்த பாட்டி நல்ல பாட்டி இருக்கிறாங்களா? இந்த ராதியோட மாமி ராதிகா மாதிரி இருக்கும், நல்ல பொம்பளை தான் இருப்பாங்க. சரி பாட்டி, உங்களுக்கு வேணுமா வேணாமா? உங்களுக்கு சேர்த்து நாங்களே எடுத்துன்னு போயிட்டோமா? எனக்கு கொஞ்சம் வச்சுட்டு போங்க, நைட்டு நான் சாப்பிட்டது இல்லையா? சரி கடையில் கிட்ட மாவு இருந்தால் வாங்கி சுட்டுக்குங்க. இட்லிலாம் பிரியாணி எதிர்பார்க்காதீங்க, எங்களுக்கே பத்தாது. ஆமா மாவு பாக்கெட் வாங்கிக்கோங்க. பாட்டி வீட்டில் இருக்க பெரிய அண்டா வைத்துன்னு போகலாம். 2 அண்டா எடுத்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் வச்சுட்டு போங்கடி. பார்க்கலாம். ரொம்ப விளையாட்டு பசங்கமா இதுங்க. சரிங்க, எப்படி அமக்க மைண்ட் போறாங்க பாரு. அவங்க எப்ப பார்த்தாலும் இப்படியே தான் விளையாடி இருப்பாங்க. வீடு அடங்கி இருக்கவே மாட்டானுங்க. யார் வீட்டில் என்ன ஃபங்க்ஷன், என்ன காது குத்து, என்ன கிரக பிரவேசம், இப்படியே தான் சுற்றின்னு வரானுங்க அவளுங்க. அவளுங்க வீடு இந்த வீட்டில் வேலை வெட்டில எதுவுமே இருக்காதா? மாமியார் எப்படி தான் விட்டு வச்சிருக்கா தெரியல அவங்கள. பசங்க சும்மா சொல்ல முடியாது, கூட மாட நல்லா தான் வேலை செய்யுதுங்க. ஆனால் என்ன வீடு அடங்காதுங்க. மாமியார் திட்டின்னு கிடப்பாங்க இதுங்க. அங்கே கோயிலில் வந்து குளத்துல இறங்குற தாமரை பூ பறிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரே அமக்கலாம் பண்ணி ட்ரெஸ்ஸுக்கு சார் நினச்சிங்கன்னா ஒரே அமக்கலாம் பண்ணி வந்தாங்க. சும்மா கூட இங்கேயே சும்மா இருக்க மாட்டாங்க. மரத்தில் ஏறி என்ன இருக்குது எது இருக்குன்னு பறிக்கலாம் செஞ்சு வருவாங்க. ஊரை விட்டு போய் சும்மா இருப்பாளுங்க.